ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நமக்கு போய் யார் இருக்க போகிறாங்க சொல்லுங்கள் எதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மிதப்பில் சுற்றின்னு இருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது எதுவுமே இப்போ ஒதுக்க உண்மை இல்லை. ஏன்னா அவங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சுன்னு இப்போ வேணால் அவங்க சந்தோஷத்தில் இருக்கலாம். ஆனால் பின்னாடி என்னென்ன பிரச்சனை இதனால் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கல. அதனால் அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஆனால் அது தெரியாமல் அவங்க 2 பேரும் ஹாயாக கூலாக உட்காந்துன்னு காற்று வாங்கிக்கிறாங்க. இவளுக்கு 2 பேரும் அமைதியாக உட்காந்துட்ருக்கு. அந்த நேரம் பார்த்து யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம மல்லியும் வந்து அன்னபூர்ணியமாக வந்துட்டுருக்காங்க. இதுங்க எதுக்காக வருதுங்க? இதுங்க தொல்லை தாங்க முடியலப்பா. கோர்ட்டில் இருந்துட்டு இவங்களுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. அதுக்கு மேலே எதுக்காக வந்து என் உயிரை வாங்கிக்குது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டுருக்க. இவங்க 2 பேரும் ஒரு ஃபோனோட வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. உடனே ஏய் என்னது இது திறந்து வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி உங்கள் பாட்டுக்கு வந்துருக்கிறீங்க, எதுக்காக போகிறீங்க, போங்க வெளியே அப்படின்னு சொல்ல, நாங்களா மானம் போயிடக்கூடாதுன்னா இப்போதைக்கு நாங்கள் உள்ளே வரணும், வந்து வேணா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்படின்னு சொல்ல, என்ன நடந்துச்சு, என்ன இப்போ பிரச்சனை, எதுக்காக வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நாங்கள் உள்ளே வந்து பேசுகிறோம் ராஜி, நீ ஏன் ஃபீல் பண்ணுற, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு வேணாம் பெரியம்மா போயிடலாம் வேணாம் வேணான்னு சொல்ல, நீ அமைதியார் மல்லி, நீ எதுக்காக ஃபீல் பண்ணுற, நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியா, எந்த தப்புமே பண்ணாத நீயே இப்போ அழுற, ஆனால் எல்லா தப்பையும் பண்ணாத ராஜுவும் அந்த ரஞ்சிதாவும் எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நல்லா குத்துக்கல் மேதன்னு இருக்கிறாளுங்க, நீ மட்டும் எதுக்காக ஃபீல் பண்ணுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துன்னு வராங்க. ஏய் இருக்கிறீங்களா இல்லையா, உங்களை வாட்ச்மேனை சொல்லி வெளியே தர சொல்கிறேன் இருங்க, வாட்ச்மேனை சொல்ல, வாட்ச்மேனாது கிச்மேனாது வாயை மூடு, இல்லைன்னு வச்சுக்கோ வாயில் ஆசிட் ஊற்றிடுவேன் ஓவராக பேசினீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிங்கிறாங்க. இப்போ என்ன வேணும், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னு வேணால் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், ஏன்னா உன்னை தட்டி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம், அதுவும் இல்லாமல் நீ பண்ண தப்பு எல்லாமே எங்களுக்கு ஆதாரத்தோடு கிடச்சிச்சு, நீ அந்த கதிரேசன் நிஷா ரஞ்சிதா நீங்கள் 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு விஜய்க்கு எதிராக என்னென்ன குளிதோன்னீங்க, அதுக்கு வந்து இந்த மல்லியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த ஒரு நடிப்பும் நடிக்கவே முடியாது, அப்படி நடிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அது நடக்கவே நடக்காது. ஏன் சொல்லிட்டேன், நீங்கள் இத்தனை நாளாக பண்ணீங்க பார்த்தியா, அது வேணால் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே எங்களுக்கு தெரியும், அது தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் இந்த வீடியோவை மட்டும் பாரு, அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. அதில் இருந்துக்கிட்டு இந்த கதிரேசை வந்து மல்லி வீட்டில் தூங்கிட்டு இருந்தப்போ அப்போது இவங்க வந்து என்னென்ன பேசினாங்க, என்னென்ன பண்ணாங்க, எப்படி விஜயும் மல்லியும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விஜய் எப்படி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்துக்கான ஆதாரமும் இவங்கக்கிட்ட இருக்குது. அதை பார்த்தா நம்ம விஜய் ராஜிக்கும் ரஞ்சிதாக்கும் தூக்கி வாரி போடுறது, அடி பாவி எந்த இடத்துலடி வச்சு நீ இப்படி பண்ண, வீடியோவை எடுத்து இப்படியெல்லாம் எங்களை பழி வாங்கணும், யாரையும் உங்களை அடித்தான் அப்படின்னு சொல்ல, உனக்கு மட்டும்தான் மூளை இருக்கும், நீ மட்டும் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு எப்போவுமே நினைக்காத ராஜி, ஏன்னா அது எப்போவுமே உன்னை வந்து பெரிய இடத்த கூட்டு போகாது, உன்னை தப்பான இடத்துல கொண்டு போய் தள்ளிடும், அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நான் தான் அறிவாளி, பணம் இருந்தால் நான் எது வேணாலும் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்து வச்சுக்கோங்க, உன்னை தோக்கடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தரை கடவுள் அனுப்புவார், அந்த ஆள் தான் மல்லி. நீ இப்போயும் மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த உண்மை எல்லாத்தையும் கோர்ட்டில் வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீ பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டும் இருக்கும், ஏன்னா நீ பண்ண தப்பு அப்படி, இப்போவே நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உனக்கு தண்டனை கொஞ்சம் கம்மியாகவும் ஆகலாம், உனக்கு தண்டனையே கொடுக்காமலும் இருக்கலாம், அதுக்காக நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்க மாட்டேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சாத, கண்டிப்பாக எல்லா தண்டனைக்கும் ஒரு ஒரு இது உண்டு, அது தெரியாமல் நீ தப்பு பண்ணிட்ட, அதுக்காக உன்னை நாங்கள் விட்டுற மாட்டோம், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான், இப்போ மட்டும் நீ கோர்ட்டில் வந்து எல்லா உண்மையும் சொல்லி விஜயை வெளியே கொண்டு வரல, அதுக்கப்புறம் எங்கள் சுயரூபத்தை நாங்கள் காட்ட வேண்டியிருக்கோம், அதுக்கப்புறம் நீ தான் போய் ஜெயிலில் கம்மி பண்ணணும், 1 2 3 தெரியுமா, இந்த பக்கம் 1லேருந்து 5 வரையும், அந்த பக்கம் 5லேருந்து 4 1 வரையும் அப்படியே மாற்றி மாற்றி எண்ணி ஏற்க வேண்டியதுதான். ஐயோ கடவுளே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீ ஜெயிலில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் தெரியும், அதுவும் பெத்த புள்ளையை விட்டுட்டு அவங்க அப்பா போய் ஜெயிலில் உட்காந்துருக்குறான், ஆனால் உனக்கு
எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அவங்க எல்லாரையும் உன் குடும்பத்தை பிரிச்சுட்டு நீ சந்தோஷமாக சுற்றினுக்கிற. உன்னா மாதிரி ஒரு சுயநலவாதியே வெளியில் சுற்றினுக்கிறப்ப எந்த தப்புமே பண்ணாத மல்லியோ விஜயோ வெண்பாவோ ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும்? அதனால் அந்த கஷ்டத்தை தீர்க்கணும்னா உன்னால் மட்டும்தான் முடியும். அதை மட்டும் நீ செய்யலை, அதுக்கப்புறம் நடக்கிற பின்விளைவு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.